ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். பட் வந்து ஒரு செல்லிங் பிரஷரோட தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஏன்னா பேங்கிங் வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங்க. பட் வந்து நிஃப்டி அந்த அளவுக்கு செல் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகல. ஓகேவா? ஆனா பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபாலு. பட் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு ஃபால் ஆகல. அந்த ஓப்பனிங்க்கு நியர்பைலயே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ பெருசா செல்லிங் ஆகல. ஸோ நிஃப்டிய வந்து இழுத்து புடிக்கிறாங்க. டிசிஎஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்தது. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டரா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா பாசிட்டிவ் சைட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? டவ் ஜோன்ஸ் மட்டும் ஆ அதாவது ஓப்பனிங்ல நல்லா ஏறிட்டு, இப்போ கொஞ்சம் செல்லிங் பிரஷர் வந்து பார்க்குற மாரி இருக்கு. பட் நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ 2மே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு ஆர் வந்து நெகட்டிவ் சைடு வந்து நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது, ஆ அது 24,175 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். ஆ ஸோ ஏன்னா மார்க்கெட்ல வந்து எப்படின்னா சைட்வேஸ் ஆகுது. ப்ரீமியம் டேமேஜிங்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரே ஜோன்க்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் ஆகுது. ஆம் இன்கேஸ் பெரிய மூவ்மெண்ட் குடுத்தாலும், ஒரு மூவ்மெண்ட் குடுத்துட்டு அப்படியே வந்து சைட்வேஸ்ல போயிடும். ஸோ அந்த நம்ம அத எடுத்து வந்து என்ட்ரி எடுக்க முடியல. என்ட்ரி எடுத்தோம்னா ப்ரீமியம் டேமேஜிங் ஆகி லாஸஸ் தான் ஃபேஸ் பண்ற மாரி இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வார் நியூஸஸ் நெறைய இருக்கு. பட் இந்த மார்க்கெட் வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வார் நியூஸ் வரும்போதெல்லாம் பயங்கரமா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்கும். பட் இப்போ வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பெருசா இல்ல. வார் நியூஸ் வந்துமே. ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ஆச்சரியப்படுற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட்டா 24,175 ஆக்ட் ஆகும். சப்போர்ட் அதுக்கு மேல போச்சுன்னா 24,250ல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,350. சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 24,000ல ஒரு மைனர் சப்போர்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 23,850. ஓகேங்களா? நான் நேத்து சொல்லியிருந்தேன் பேங்கிங் வந்து அந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணலங்க. திரும்ப கீழ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு கீழ தான் வந்திருக்கு. கரெக்ட்டா வந்து அந்த சப்போர்ட் 57,300 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் அகைன் இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி கீழ வந்துச்சுன்னா, 56,600 தான் அடுத்த சப்போர்ட். கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட்ஸ் அகைன். இல்ல மேல போகுது அப்படின்னா, திரும்ப வந்து 58,500 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி. ஐடி வந்து நேத்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு பையிங் போச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன செல்லிங். நான் தான் சொல்லியிருந்தேன்ல, ஐடி வந்து எப்பப்பலாம் வந்து பெரிய பையிங் போயிருக்கோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த செல்லிங்கோட தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி கம்பேர் பண்ணும்போது, ரிலையன்ஸ் ஸ்டில் இன் சைட்வேஸ். ஸோ ரிலையன்ஸ்ல வந்து பிரேக் அவுட்க்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சைட்வேஸ் அத பிரேக் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி அந்த 812 வந்து சஸ்டெயின் பண்ணிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு 812க்கு கீழ வந்திருக்கு. அகைன் வந்து 809 அந்த ரேஞ்சில தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ 800 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ரெசிஸ்டன்ட்டா வந்து 812 ஆக்ட் ஆக போகுது. ஸோ 812 பிரேக் பண்ணுச்சுனா தான் அடுத்த ராலி. ஓகேங்களா? ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.